ஸோ என்னோட ரிசர்ச்ல இருந்து நான் கன்க்ளூட் பண்ற முதல் விஷயம், ஹேர் ஆயிலிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கெல்லாம் ஹேருக்கு ஆயில் வைக்க பிடிக்காதோ, அது வந்து ஒரு நியூசன்ஸா வந்து பாக்குறீங்களோ, தாராளமா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஹேர் ஆயிலிங்ல இருந்து கிடைக்கப்பட ப்ராப்பர் பெனிஃபிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஹேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷனை வந்து கொடுக்கும். அதை பேசிக்கா எந்த ஒரு கண்டிஷனருமே பண்ணும். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஆயிலிங், ரிலீஜியஸா சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஹேர் ஆயிலிங்க விடுறத நினைச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களுக்கு ஆக்டிவான டேண்ட்ரஃப் இருக்கு அண்ட் செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறுத்தியே தான் ஆகணும். பிகாஸ் அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்க ஹேர் ஆயிலிங் பண்றப்ப மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டடீஸ்ல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இந்த விஷயங்கள்லாம் சொல்றப்ப அவங்க மெயினா சொன்ன ஒரு விஷயம், ஹேர் ஆயிலிங் வந்து அதிகமா பண்றப்பதான் இந்த ரிஸ்க்ஸ் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு கம்மியா கோகோனட் ஆயில வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல படாம ஹேர்ல மட்டுமே அப்ளை பண்ணுங்க. பில்டப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஓவர் நைட் வந்து கண்டிப்பா ஊற போடாதீங்க. நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியோ இல்ல 1 hour முன்னாடியோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுத்தமா வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் மிச்சம் தங்காம பாத்துக்கங்க. ஆனானப்பட்ட தேங்காய் எண்ணெயை எவிடன்ஸ் தர முடியாம இவ்வளவு திணறுது. இதுல முயல் ரத்தம் ஆயில், மத்த சில ஆயில் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை ஹேரை வளர வைக்குமா வளர வைக்காதா அப்படின்னு.